இவங்களால மார்க்கெட் சரிவு அந்த பேனிக் செல்லிங் வரும். இன்வெஸ்டர் பேனிக் செல்லிங் பண்ணுவாங்களான்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் அண்ட் சீன்னு உட்காருவாங்க. எது வரைக்கும்னா பாட்டம் அவுட் ஆகி திரும்பணும். மார்க்கெட்டில் எப்பவுமே மேலேருந்து கீழே விழும். கீழே விழுந்த உடனே இந்த இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, இந்த ரூஃப் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸும் இந்த ஃப்ளோர் வந்து சப்போர்ட்னு வச்சுப்போம். இப்போ ஒரு பாலை போடுறோம், இதுக்குள்ளார பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? இப்போ அந்த ரூஃபை வந்து உடச்சி விட்றேன்னா பால் மேலே போயிடும். அதே நான் ஃப்ளோரை உடச்சி விட்டேன்னா பால் கீழே போயிடும். இதுதான் நடக்க போகிறது இந்த வார் சினாரியோவில். இந்த சப்போர்ட்டுங்கிறது உடச்சிட்டே இருக்கும், அந்த நகர்ந்துக்கும், சப்போர்ட் நகர்ந்துடும், கீழே போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துலையும் திருப்பி பவுன்ஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ எந்த லெவலில், அது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு இருக்குது, எந்த லெவலில் நமக்கு திரும்பும் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ 23,360ன்னு ஒரு பாயிண்ட் போகிறதுங்களுக்கு 624 இன்னும் இருக்குது, அது 320ன்னு இன்னொரு 300 பாயிண்ட்டு கீழே போகும். அங்கே ஒரு சின்ன சப்போர்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், திருப்பி அங்கே தூக்கி விடும். அது விட்டால் 22,800 வரைக்கும் போகும். இதுதான் அங்கே சினாரியோ. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் 25,600லேருந்து இருக்கக்கூடிய சினாரியோ. இப்போ நிஃப்டிக்கு தான் சொல்கிறது. இது தான் இந்த பவுன்ஸ் பேக் ஏரியா. இதில் ஒரு ஸ்டேஜும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக் பிக் பண்ணி வெளியில் வர்றது அப்படிங்கிறது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறவங்க பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்எவிட்டபிள். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கணும்.